உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஆடி மாத பலன்கள். ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வரும் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஆடி மாசம் நல்லா இருப்பீங்க? ஸோ எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் குபேர சம்பத்துகளை பெற போறீங்க, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரும் செல்வம் வந்து சேரப்போகிறது, வேலை கிடைக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த ஆடி மாதம் என்பது ஒரு நோட்டடான மாதம். காரணம் என்ன அப்படின்னா, தேவர்களுடைய தட்சநாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குவது இந்த மாதம் தான். இப்போது இந்த ஆடி மாதத்தில் நமக்கு நிறைய தெரியும். ஆடி அமாவாசை இஸ் வெரி ஃபேமஸ். இந்த மாதத்திலே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறார். அடுத்ததாக சூரியனும் குருவுமாக சேர்ந்து கடகத்தில் இருக்கிறார்கள். புதன் சிம்மத்தில் இருக்கிறார். அப்படி வரிசையை நகர்ந்து வந்து சுக்கிரன் கன்னிக்கு போய்டுறார். இப்போ என்னென்னா, கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஒரு ஆகஸ்ட் மாதம் செகண்ட் வீக் வாக்கில் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஜூலை 17 தொடங்குகின்ற ஆடி மாதம் அடுத்ததாக ஆகஸ்ட் 17 வரை நடக்கிறது. இதில் ஆகஸ்ட் மாதத்தினுடைய 10 தேதிக்கு அப்புறம்லாம் என்ன ஆயிடுதுன்னா, சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சமாயிடுறாரு. இந்த பக்கம் சிம்மத்திலே சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். இந்த பக்கம் என்னடானா செவ்வாய் பகவான் மிதுனத்தில் இருக்கிறார். இது எல்லாத்தோட சூப்பரான முத்தாய்ப்பான விஷயம், ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. சனி பகவான் இஸ் அல்டிமேட் டன். காரணம் என்ன? அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அதனால தாங்க அவர் சனி. அது ஜூலை மாதம் 27ஆம் தேதி ஹீஸ் வெரி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு மோஷனில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அப்போ அருட்கடாட்சத்தை அள்ளி வழங்குகிறார் ஜூலை 27. யாருக்கெல்லாம் 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, ஆல் ப்ராப்ளம் கிளியர். சனி பகவான் வில் பிகம் எ குட் காட். அப்போ அது வரைக்கும் என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் காடாக இருந்த சனி பகவான் இனிமே மங்கள சனியாக மாறுகிறார். அதே மாதிரி சனி பகவான் அப்படியே குருவினுடைய பார்வைப்படும் பொழுது என்ன ஆகுது, குரு பார்வைப்பட்டுகின்ற சனி பகவான் குருவால் மங்கள சனியாக மாறுகிறார். இதெல்லாம் நடக்க போகிறது. ஸோ ஜூலை மாதம் முடிந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் இந்த ஆடி மாதத்தில் இத்தனை சிறப்புகள் இருப்பது ஒரு பெரிய விஷயம். இதில் ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்ன, காலபுருஷனுக்கு 1-8 குடைய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. விபரீத ராஜயோகம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த விபரீத ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியது. ஏன்னா செவ்வாய்னா பூமிகாரகன். இப்போ பூமி லாபங்களை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இது கோர்ட்டு, கேஸு, வழக்கு, வம்பு, போலீஸு பிரச்சனை, கட்ட பஞ்சாயத்து, ஆல் ப்ராப்ளம் கிளியர் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவதே இல்லை. சூரியனும் ஆதித்யனும் புதனும் புதாதித்ய யோகம் என்பது பெரும் புகழையும் அறிவையும் பணச்சிறுவையும் தரக்கூடியதாக இருக்கும். சுக்கிர பகவான் கன்னியிலே நீச்சமாவது அப்போ ரொம்ப சந்தோஷம். நீ போராஜா அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேருக்கு சுக்கிரன் நீச்சமாகிறது நல்லது, பாதி பேருக்கு சுக்கிரன் நீச்சமாவது கெட்டது. அடுத்த 2 மாதங்களில் வளர்ச்சி கண்ணு முன்னாடி தெரியுது. நான் என்ன டெவலப் ஆக போகிறேங்கிறது என் கண்ணு முன்னாடி தெரியுதுரா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆடி மாதம் நிறைய பேருக்கு ஒரு ஸ்டார்ட் அப் மாதமாக இருக்கும். நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுக்கான பயண தொடக்கம்னு வச்சுக்கலாம். நம்ம ஜேர்னி ஸ்டார்டட் நவ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதத்திலே பெரும்புகழும் பெரும் சிறப்பும் உங்களுக்கு சேரப்போகிறது. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்காக ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா அது நான் தான் அதில் எக்ஸலன்சி வாங்கியிருக்கேன். அதனால் நீங்கள் உலகத்தில் யார் எங்கே விருச்சிக ராசிக்காரங்கனாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்குறோம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும்? 5ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். யோகாதிபதி வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் யோகாதிபதி வீட்டில் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்னா, யோகங்களை அள்ளி தருகிறார். என்னென்ன யோகத்தான் அளித்துறாரு? ஒரு நல்லது இருக்குது, ஒரு கெட்டது இருக்குது. கெட்டது அப்புறமா சொல்கிறேன். நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பண விஷயங்களில் உங்களுக்கு லாபங்களை தருகிறார். வாரா கடன்கள் சேரப்போகிறது. கம்பெனிலேருந்து வர வேண்டிய செட்டில்மெண்ட் பணங்கிறது சேரும். 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியம். புத்திரக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கள குழந்தை கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறவங்கள சொத்து விஷயத்தில் பாசிட்டிவான நல்ல ஒரு ஸ்கோரிங் என்பது கிடைக்க போகிறது. 5 என்பது பந்தயம். ஸோ வாழ்க்கையில் யாருக்கிட்டையாவது நீங்கள் ஒரு பந்தயம் வைக்கிறீங்க, நான் இப்படி ஜெயிச்சு கேட்டுறேன் பர்றா அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் ஜெயிப்பீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வரும் வக்கரம் பெறும் பொழுது 5, 6, 7 பார்க்குறாரு. 7ங்கிறது என்ன, உங்களுக்கு கலத்திரஸ்தானம் என்பதால் 7 கணத்திரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காதல் வருகிறது. அப்போ கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு காதல்லாம் வருகிறது. 7ஆம் இடத்தை இவர் பார்க்கிறார், சனி பகவான் பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஐ பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது லாபம் அதிகரிக்கிறது போன்ற விஷயங்கள். இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் அடுத்து 5ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை. தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது பணம் தருகிறார்.
பணம் என்பது 2ஆம் இடம் என்பது ரன்னிங் மணி. அந்த ரன்னிங் மணியை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா பண வரத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஹடில்ஸாக இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணி பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு மூமெண்ட் வர மாதிரி 2ஆம் இடத்துல சனி பகவான் தருகிறார். 2ஆம் இடம் அப்போது இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். இந்த செவ்வாய் 1 6 கூடியவர், அவர் 8இல் மறைவது விபரீத ராஜயோகமாக கருதப்படுகிறது. அப்போ அரசு சம்மந்தப்பட்ட வேலை, நிலங்கள், உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஜாப் போன்றவையெல்லாம் கிடைக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்னா ராசிநாதன் 8இல் இருக்கிறார், ப்ளஸ் 6 கூடியவர் 8இல் இருக்கும்போது இந்த சண்டையெல்லாம் சரியாயிடும். நீங்கள் ஏற்கனவே சண்டை போட்டிங்கன்னா சரியாயிடும். அது மாதிரி 9ஆம் இடமாகப்பட்ட உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கிற உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான். 9ஆம் இடத்து குரு ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு பேர். இந்த 9ஆம் இடத்து குரு சகல சௌபாகியங்களையும் தருகிறார். அந்த குருவோடு சேர்ந்த சூரியன் 10 கூடையவன் எனும்போது குருவும் சூரியனுமாக சேர்ந்து சகல விதமான நன்மைகளையும் தருகிறார். உங்களுக்கு தொழில் பிச்சுக்கிட்டு போகுது. கடை கம்மனில் காலைல கடையை திறந்தோமா ஒரே பிஸி சார் அப்படிங்கிற மாதிரி கிளையண்ட்ஸு பயங்கர கிளையண்ட்ஸ் வருவாங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார் புதனோட. அப்போ 11 கூடிய புதனோட ஆட்சி பெறும்பொழுது என்ன ஆகும்னா பெரும் ஒரு மாற்றம் என்பது கடையோட ரெவென்யூவே மாறிடுச்சு. இந்த மாதம் சேல்ஸ் டார்கெட்லாம் எப்பயும் அச்சீவ் பண்ணிட்டோம், சீக்கிரமாக நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் போன்ற விஷயங்களை என்ன பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் 10 ப்ராடக்ட் தான் இந்த மாதம் விற்கணும் டார்கெட் வச்சு, இந்த 10 நாளைக்கே வைத்துருவீங்க. ஸோ மாதம் ஃபுல்லாக என்ன செய்யுதுன்னா மந்த்லி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ 11ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் நீச்சம். இது ஒன்று தான் ப்ராப்ளம். இவர் 7 கூடையவர் என்பதால் கணவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மனைவியாக நீங்கள் ஆண்களாக இருந்தால் மனைவி கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க. தேவையே இல்லாமல் சண்டை வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், அந்த பாயிண்ட் இப்போ மேட்ச் பண்ணுறேன். சனி வக்கரமாகிறது. சனி 3 4 கூடையவர் வக்கரமாகிறார். 4ங்கிறது என்ன? 4ங்கிறது கற்பு என்று அழைக்கப்படுகிறது. 4 கூடையன் வக்கரம் ஆகக்கூடாது. 4 கூடையன் வக்கரமானால் என்ன ஆகும்னா தேவையில்லாத சந்தேகங்கள் போன்றவை ஏற்படும். உனக்கு என்ன யார் கூட பேசிகிட்டு இருக்க, நைட் ஆனால் என்ன உன் ஃபோனு பிஸியாக இருக்குது போன்ற விஷயங்கள்லாம், என்ன நீ சந்தேகப்படுறியா போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 4 கூடையவன் நீச்சமாக வக்கரமாக கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு சுக்கிர பகவான் 7 கூடையவர் நீச்சம் என்பதால் கணவன் மனைவி உறவுக்குள்ளே சந்தேகங்கள் வரும். யாராவது உங்களுக்கு தேவையில்லாத நபர்கள், குடும்பத்தில் 3வது நபர்கள் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. விருச்சிக ராசிக்காரர்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் யாராக இருந்தாலும் சரி சூரியனாரை வணங்க வேண்டும். சூரியனார் யார்? கதிரவன், ஒளிக்கடவுள், அவரை வணங்கணும். அவரை எங்கே வணங்கணும்? நீங்கள் பெரும்பாலும் சூரியனார் கோயில் போய் வழிபடலாம். அல்லது சென்னையில் ரெட் ஹில்ஸ் பக்கம் ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே சென்று வழிபடலாம். அதே மாதிரி நீங்கள் சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் பிரீத்தி செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் சென்று இந்த சுக்கிர பகவானை வழிபடலாம். அல்லது நீங்கள் காஞ்சி காமாட்சியை வழிபடலாம், அல்லது மாங்காடு காமாட்சியை வழிபடலாம். இது மாதிரியான வழிபாடுகள், சுக்கிர வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு மிக உயர்ந்த பலன்களை தரும். காரணம் என்னவென்றால் இந்த சுக்கிரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரம் இன்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. ஸோ அப்போது சுக்கிர பகவான் வெண் தாமரை வைத்து இந்த சுக்கிர பகவானை வழிபட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரமாக கடகடன் சால்வ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வகையில் நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதம் புதாதித்ய நம்பர் 1ல் தொடங்குங்க. போட நிறைய விஷயங்கள், சூரியனை வழிபடுதல் இந்த மாதம் சிறப்பு. ஆக ஆடி மாதம் அளவு கடந்த செல்வங்களை தரும் மாதமாக விளங்குகிறது. தொடர்ந்து என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு முறை ஸ்ரீமடம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.